கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதத்தில் இருக்கிறாரோ அவரை தேடும் போது, கூப்பிடும் போது அவர் கிருபை மிகுந்தவராக இருப்பார். அன்பு உறவுகளே, இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 86:5 உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் கிருபை உள்ள தேவன். காலைதோறும் அவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்குரிய கிருபை இன்றைக்கு இருக்கிறது. அதனால தான் நம்ம நிற்கிறோம், அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதனாலதான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவர் சத்தத்தை ஒருவர் கேட்க முடியுது, நிற்க முடியுது, நடக்க முடியுது, உட்கார முடியுது, வேலை பார்க்க முடியுது. இது அத்தனையும் கிருபை செய்கிற காரியம். இது தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஆனால் அவர் மிகுந்த கிருபை உள்ளவராக யார் மேல் இருப்பார் என்றால் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மேல். இப்ப கூப்பிடுங்களேன். கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதத்தில் இருக்கிறாரோ அதை உணர்ந்தவர்களாக, அந்த உணர்வின் அடிப்படையிலிருந்து வருகிற சத்தத்தோடு அவரை தேடும் போது கூப்பிடுங்க, எசப்பான்றுங்க, ரட்சிப்பு வருகிறது. கிருபை மிகுந்தவராக இருக்க போகிறார். ஆசீர்வதிப்பார். God bless.